அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான கரண்ட் அஃபேர், கண்டிப்பாக இந்த குரூப் 2ல் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர் தான். தமிழ் புதல்வன் திட்டம், சரியா? ஆகஸ்ட் 9, 2024, அதாவது நேற்று முதல்வர், நம்ம தமிழக முதல்வர் தமிழ் புதல்வன்ற திட்டத்தை தொடங்கி வச்சாங்க, சரியா? தமிழ் புதல்வன் திட்டம்னா என்ன, சரியா? அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து அதுக்கப்புறம் கல்லூரியில் சேர மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம். இது புதுமை பெண் திட்டம். 2022 6லிருந்து 12ஆம் வகுப்பு படித்த பெண்களுக்கு, 12ஆம் வகுப்பு வரை படித்து கல்லூரியில் சேரக்கூடிய பெண்களுக்கு 2022 ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரியான திட்டம் ஆண்களுக்கும் மாணவர்களுக்கும் வழங்குவதற்காக இந்த ஆண்டு தொடங்கப்படுது, சரியா? எங்கே தொடங்கி வச்சிருக்காரு முதல்வர்ன்றது கேள்வி, முக்கியமான கேள்வி. கோவை அரசு கல்லூரியில் தொடங்கியிருக்காரு. எந்த நாள் தொடங்குறாரு, எந்த இடத்துல தொடங்குறாரு, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. என்ன பையன்றதும் முக்கியமானது, சரியா? ஆகஸ்ட் 9 தொடங்குறாரு. கோவை அரசு கல்லூரியில் முதல்வர் தான் தொடங்குறாரு, சரியா? கோவை அரசு கல்லூரியில் தொடங்கி வைக்கிறாரு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி, சரியா? அரசு பள்ளி, அரசால் உதவி பெறும் பள்ளிகளும், சரியா? ரெண்டுத்துமே சேர்ந்து 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிச்சுட்டு கல்லூரியில் சேர்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்குற திட்டம், சரியா? இதில் 3.28 லட்சம், 3.28 லட்சம்னா 3,28,000 பேர், சரியா? 3.28 லட்சம், 3,28,000 மாணவர்கள் இதில் பயன்பெறாங்க. 360 கோடி இதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, சரியா? இதுவும் சில டைமில் கேட்பாங்க. 2024 குரூப் 4ல் கேட்டாங்க இல்லையா? 2024 குரூப் 4 கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க பாருங்கள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்காக வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக எத்தனை கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு இல்லையா? கிட்டத்தட்ட 3500 கோடியும் நம்ம ஒதுக்கியிருந்தாங்க. அதான் ஆன்சர். இந்த அளவுக்கு கேட்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம், படிச்சிருக்க மாட்டோம். எல்லாருமே இந்த ஒரு கெஸ்ட்டில் தான் போட்டிருப்பாங்க, ஓகேவா? அந்த மாதிரி இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எத்தனை கோடின்னு கேட்டிருக்காங்கல்ல. ஒரு எக்ஸாம்பிளாக குரூப் 4 வந்துருச்சுல்ல. குரூப் 4லே கேட்குறோம், குரூப் 1 குரூப் 2ல் கேட்க மாட்டாங்களா? ஸோ அதனால் இதையும் படித்து வச்சுக்கிறது நல்லது. 360 கோடி இதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, ஓகேவா? புதுமை பெண் திட்டம் 2022 தொடங்கிட்டாங்க, சரியா? நன்றி.